முக்கிய செய்தி. சேலம் ஜாகிர் அம்மாபாளையத்தில் மளிகை கடை தம்பதி கொலை வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சேலம் ஜாகிர் அம்மாபாளையத்தில் மளிகை கடை தம்பதி கொலை வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ரியாஸ். ரியாஸ், வணக்கம். ஜாகிர் அம்மாபாளையத்தில் மளிகை கடை நடத்தி வந்த தம்பதியினரை கொலை செய்ததில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டவரிடம் போலீஸ் நடத்திய விசாரணையில் என்ன தகவல்கள் வெளியாகி இருக்கிறது என்பது குறித்து முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்கள். சேலத்தில் பட்டப்பகலில் அதாவது வயது முடிந்த தம்பதியை அடித்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட சூழ்நிலையில் இந்த இரட்டை கொலை தொடர்பாக வட மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். சேலம் சூரமங்கலம் அடுத்த ஜாக்கிர் அம்மாபாளையம் எட்டிக்குட்டி மேடு தெருவைச் சேர்ந்தவர் பாஸ்கர், இவருடைய மனைவி வித்யா. இவர்கள் அதே பகுதியில கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக மல்லிகை கடை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இவர்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் 2 மகன்களுக்கும் திருமணமான சூழ்நிலையில் 2வது மகன் அவர்களுடைய வீட்டின் மேல் மாடியில் வசித்து வருகிறார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கடை பிற்பகலில் வித்யா வீட்டில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அப்பொழுது வீட்டுக்குள் நுழைந்த மர்ம நபர் அங்கு பாஸ்கரனை தாக்கி அவர் அணிந்திருந்த 7 சவரன் தங்க நகையும் அதே போல வித்யா அணிந்திருந்த 3 சவரன் தங்க நகையும் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் நடைபெற்றுள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை கொண்டு வழக்கு தேடி வந்தனர். இந்த சூழலில் சிசிடிவி காட்சிகளில் சிக்கிய நபரை தற்போது காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க. வட மாநிலத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. சூரமங்கலம் பகுதியில் இந்த தம்பதியர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சந்தோஷ் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். பாஸ்கர் மற்றும் வித்யா ஆகிய இருவரும் வீட்டில் தனியாக இருப்பதை 1 வாரமாக நோட்டமிட்ட சந்தோஷ் கத்தியால் அடித்து இருவரையும் கத்தி மற்றும் சுத்தியால் அடித்து இருவரையும் கொலை செய்து இருவர் அணிந்திருந்த 10 சவரன் அதாவது 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை கொள்ளையடித்தது தற்போது தெரிய வந்துள்ளது. காவல்துறையினர் சந்தேகத்தின் அடிப்படையில் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டதில் தற்போது சந்தோஷ் கைது செய்யப்பட்டுள்ளார். சேலத்தில் இந்த பட்டப்பகலில் நடைபெற்ற இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த இரட்டை கொலை குறித்து சேலம் மாநகர காவல்துறை ஆணையாளர் பிரவீன்குமார் அபினவு நேற்று சம்பவ இடங்களில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மற்றும் அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவிகளையும் ஆய்வு மேற்கொண்டார். இந்த சூழ்நிலையில் தற்போது கொலை சம்பவம் நடைபெற்ற 4 மணி நேரத்தில் குற்றவாளி பிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேற்கட்ட விசாரணையை பொறுத்த வரைக்கும் அதாவது நகைக்காகத்தான் இந்த கொலை நடந்துள்ளது என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து நேற்றே அதாவது பாஸ்கரனுடைய மூத்த மகன் ராமநாதன் கூறுகையில் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று அனைவரும் பழனிக்கு செல்வதாக இருந்த சூழ்நிலையில் தற்போது தந்தையும் தாயும் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அவர்களுக்கு எந்தவித முன் விரோதமும் இல்லை, சொத்து பிரச்சனையும் இல்லை. அதே சமயம் அவர்கள் அணிந்திருந்த நகைகள் மாயமாகியுள்ளதாக நேற்றே தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தற்போது நகைக்காக தம்பதியினர் அதாவது குடியிருப்பு நிறைந்த பகுதியில் தம்பதியினரை அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் சேலத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய சூழ்நிலையில் இது தொடர்பாக பீகாரை சேர்ந்த சந்தோஷ் என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். சேலம் இரட்டை கொலை விவகாரம் தொடர்பாக முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரியாஸ்.